Hello Hello everyone, everyone, welcome welcome to to Shar ஷார் Academy. அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஜேர்னல் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கணும். லெட் ஸ்டார்ட் திஸ் செஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் 1 lakh rupees இன் கேஷ். ஒரு பிஸ்னஸ் ஓனர் 1 lakh rupees கேஷ் வச்சு வராது. ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா கேஷ் உள்ள வருது, அதே மாதிரி கேபிட்டலாக வருது. ஸோ கேபிட்டல் யார் கொடுக்குறா? கம்பெனியோட ஓனர் இல்லைன்னா ஃபேமோட ஓனர் தான் கேபிட்டலாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இங்கே டெபிட் வாட் கம்ஸ் இன்ல நான் கேஷ் அக்கௌண்ட் டிஆர் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இது என்ன கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் த கிவர். இங்கே கிவர்ங்கிறது நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்ல கிரெடிட் த கிவர். ஸோ டெபிட் எவ்வளோ வருது? 1 lakh rupees வருது. கிரெடிட்ல என்ன வருது? 1 lakh rupees வருது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த டிரான்சாக்ஷன் 2, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் 10,000. இங்க பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் 10,000 அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஓனர் இல்லைன்னா ஒரு ஃபேமோட ஓனர் ஒரு அசெட் வாங்குறதுக்காக, இங்க ஃபர்னிச்சர்ங்கிறது ஒரு அசெட், ஒரு அசெட் வாங்குறதுக்காக பர்ச்சேஸ் பண்றாரு. எவ்வளவு கொடுத்து பர்ச்சேஸ் பண்றாரு? 10,000. ஸோ இங்க கேஷா பேங்கான்னு எதுவுமே போடல, நம்ம சிம்பாலிக்கா கேஷ்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 lakh rupees கேஷா உள்ள கொண்டு வந்துருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல டெபிட் என்ன வருது? வாட் கம்ஸ் இன். ஃபர்னிச்சர் உள்ள வருது. ஸோ ஒரு பொருள் உள்ள வருது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன வெளியே போகுது? இப்போ என்ன வெளியே போகுது? கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் வெளியே போகிறதுனால கேஷ் அக்கௌண்ட் நான் கிரெடிட்டாக போட்டேன். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த இடத்துல கேஷ் வெளியே போகுது. ஸோ ஃபர்னிச்சர் அமௌண்ட் எவ்வளோ? 10,000. ஸோ 10,000ங்கிறது ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். அடுத்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இந்த இடத்துல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா தன்னோட ட்ரேடிங் பிஸ்னஸ்க்காக ஒரு குட்ஸ் வாங்கியிருக்காரு, அப்படி இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்காக கூட வாங்கியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குட்ஸா வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 20,000 வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி அப்ளிகபிள் ஆகும்? குட்ஸை வாங்கியிருக்காரு, அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ இங்க என்ன ரா மெட்டீரியலோட நேம்ங்கிறது போடல, இல்ல குட்ஸோட நேமும் போடல. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ங்கிறது கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குட்ஸ் உள்ள வரனால டெபிட் வாட் கம்ஸ் இன். என்ன பண்றாரு? கேஷ்ல கொடுக்குறாரு. கிரெடிட். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், குட்ஸ் கம்ஸ் இன். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். இந்த இடத்துல நம்ம 20,000
டெசிமல் வேல்யூ மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கமா மாதிரி. அடுத்து சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குட்ஸை வாங்கியிருப்போம் ஆல்ரெடி, அதை வந்து விற்கிறோம். எவ்வளோக்கு விற்கிறோம்? 15,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வருது? பொருளை விற்றா என்ன வரும்? காசு உள்ள வரும். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன்? கேஷ் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன். இங்கே கிரெடிட்ல என்ன பண்ணணும்? குட்ஸ் வெளியே போயிடும். இங்க வந்து என்ன குட்ஸ்னு சொல்லல, அதனால இங்க சேல்ஸ் அக்கௌண்ட் நான் போட்டேன். சரி, வாட் கோஸ் அவுட். இங்க என்ன போகுது? நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க குட்ஸ் வெளியே போகுது, சேல்ஸ்க்காக போகுது. ஸோ 15,000. 15,000. அடுத்து இந்த இடத்துல பெய்டு வேஜஸ். ஸோ ஒரு தொழில் நடத்துறப்ப கண்டிப்பா நம்ம கூலி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு லோட் மேனுக்கோ இல்ல ஒரு லேபருக்கோ ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம வந்து ஒரு வேஜஸ் பே பண்ணுவோம். மந்த்லி வேஜஸா இருக்கலாம், இல்ல டெய்லி வேஜஸா இருக்கலாம், இல்ல வீக்லி வேஜஸா இருக்கலாம். வாட் எவர் மேபி பே வேஜஸ். இங்க பேங்கா கேஷான்னு கொடுக்கல, நான் சிம்பாலிக்கா நான் கேஷ் எடுத்துக்கிறேன். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ். இங்க வந்து என்ன எக்ஸ்பென்சஸ்? வேஜஸ். என்ன அப்ளிகபிள்? இல்ல நார்மல் அக்கௌண்ட் அப்ளிகபிள். ஸோ வேஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட் all expenses or losses. Credit what goes out? Cash goes out. நம்ம கேஷ்ல பே பண்ணுவோம். வாட் கோஸ் அவுட்? கேஷ் கோஸ் அவுட். ஸோ இந்த இடத்துல கிரெடிட் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். 5,000 5,000. ஸோ ஃபார் நம்ம ஒரு 5 டிரான்சாக்ஷன் பார்த்துருக்கோம். இதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். நம்ம 6th டிரான்சாக்ஷன் பெய்டு எலக்ட்ரிசிட்டி பில். இங்கே எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஃபேமுக்கோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட்டாக நம்ம நாமினல் அக்கௌண்ட் என்ன சொல்லுவோம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாசஸ் சொல்லுவோமா? ஸோ அதுதான் இங்கே அப்ளிகபிள். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். எப்படி பே பண்ணுறாரு? கேஷில் பே பண்ணுறாரு. இங்கே நம்ம பேங்கான்னு கொடுக்கல, ஸோ நம்ம கேஷை சிம்பாலிக் எடுத்துக்கிறோம். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் ஆர் லாசஸ். கிரெடிட் என்ன பண்ணுறோம்? எதில் வெளியே போகுது? கேஷாக வெளியே போகுது. ஸோ வாட் இஸ் த அமௌண்ட்? 2,000 இஸ் அமௌண்ட். 2,000 ரூபா தான் அமௌண்ட். அடுத்து 7th டிரான்சாக்ஷன் சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் டு ரவி. இந்த இடத்துல ரொம்ப நோட் பண்ணணும். இங்கே வந்து கேஷாக நம்ம சேல்ஸ் பண்ணல, ரவிக்கு கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரவிங்கிறது இங்கே குட்ஸோட ரிசீவர். ரவிங்கிறது இங்கே குட்ஸோட ரிசீவர். ஸோ அதை நம்ம வந்து இங்கே வந்து அதை புரிஞ்சுக்கணும். ரவி யார்? குட்ஸுக்கு ரிசீவர். ஸோ அவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ டெபிட் த ரிசீவர். பொருளாக வெளியே போகுது, அவருக்கு வெளியே போகுது. ஸோ டெபிட் த ரிசீவர். ஸோ ரவி அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். என்ன போகுது? பொருள் வெளியே போகுது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட். என்ன மெட்டீரியல் நமக்கு தெரில, ஸோ அதனால் நான் சேல்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன அப்ளிகபிள்? டெபிட் த ரிசீவர். பர்சனல் அக்கௌண்ட் அப்ளிகபிள். கிரெடிட் என்னது? பொருள் வெளியே போகுது. கிரெடிட் குட்ஸ் வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த இடத்துல 7,000 7,000. அடுத்து 8th டிரான்சாக்ஷன்
ரிசீவ்டு கமிஷன் அப்படின்னா இது வந்து ரிசிப்ட்ஸ் இன்கம் மாதிரி. ஸோ அப்போ என்ன வருது, பணம் உள்ளே வருது. பணம் உள்ளே வருதுன்னா கேஷாக வரலாம், பேங்காக வரலாம். ஆனால் இங்கே வந்து எதுவுமே கொடுக்காதனால நான் கேஷ்னு எடுத்துக்கிறேன். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். எவ்வளோ வருது, 3000 வருது. 3000 வருது. என்னவா வருது, இன்கம்மாக வருது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிரெடிட் வந்து இன்கம்னு சொல்லியிருக்கோமா நாமினல் அக்கௌண்ட்டில். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ இப்போ 8th டிரான்சாக்ஷன் கமிஷன் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 9th டிரான்சாக்ஷன் பெய்டு ரெண்ட். ஸோ ரெண்ட்டுங்கிறது நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாலோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலோ ஒரு ஃபேம் நடத்துகிறப்பே நம்ம ரெண்ட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ரெண்ட்டுன்னு சொல்லாதனால நான் ஆஃபீஸ் ரெண்ட்டாகவே எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கிரெடிட் வந்து கேஷாக பே பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட். வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஓகே, ரெண்ட் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் வெளியே போகிறனால. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணணும். ரெண்ட்டு வந்து 8000. கிரெடிட் 8000. அடுத்து 10th டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்ட் குட்ஸ். Purchased goods, something has happened, commission. Okay, sorry. Purchased goods from Mogan on credit. ஸோ மோகனுங்கிற ஒரு சப்ளையரு நம்மள்கிட்ட கிரெடிட்டுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம கடனாக அவர்கிட்ட வாங்கியிருக்கோம். என்ன வாங்கியிருக்கோம், குட்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் என்னன்னு தெரியாதனால நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டே போட்டுடுறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா. ஸோ ரா மெட்டீரியல் வாங்குறதுனால இது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். இது கிரெடிட் என்ன வரும், மோகன். ஏன்னா அவர் தான் கிரெடிட் த கிவர். ஸோ அவர் தான் கடன் கொடுக்குறாரு. பார்ட்டி லெஜரை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் த கிவர். இங்கே வந்து பர்சனல் அக்கௌண்ட்டை தான் நம்ம கிரெடிட் த கிவர்னு சொல்கிறோம். எவ்வளோக்கு வாங்குகிறோம், 12,000க்கு குட்ஸ் வாங்கியிருக்கோம், கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ 10th டிரான்சாக்ஷன் முடிஞ்சு. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரவி. ஸோ 11th டிரான்சாக்ஷன் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரவி. ஆல்ரெடி அவர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு குட்ஸை சப்ளை பண்ணியிருக்கோம். அவர் நம்மளுக்கு கஸ்டமரு. அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு திருப்பி வருது. இந்த 7th டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்ஸ் சோல்டு ஆன் கிரெடிட் டு ரவி. ஸோ இந்த 7th டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஸோ கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். எவ்வளோ வந்திருக்கு அமௌண்ட்டு, 5,000 ரவி கொடுத்துருக்காரு. டு கிவர். கிரெடிட் த கிவர். யார், ரவி கொடுத்துருக்கார். கிரெடிட் த கிவர். எவ்வளோ கொடுத்துருக்காரு, 5,000 கொடுத்துருக்காரு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஒரு 7,000 இருக்கா, இங்கே ஒரு 5,000 இருக்கா. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ, 2,000 வந்து ரவி நம்மளுக்கு கொடுத்தா அவரோட லெஜர் க்ளோஸ் ஆயிரும். அடுத்து டெபாசிட் கேஷ் இன்டு பேங்க். இங்கே டெபாசிட் கேஷ் இன்டு பேங்க். அப்போ கேஷ் வெளியே போகுது. எதில் போகுது, பேங்க்குள்ளே போகுது. அதுவும் பேங்க் நம்மளோட தான். அப்போ இங்கே வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் உள்ளே வருது.
எவ்வளோ 40,000 சாரி டெபிட் வாட் comes in 40,000 to என்ன வெளியே போகுது கேஷாக வெளியே போகுது $40,000 credit what goes out ஓகேங்களா. அடுத்து 30th transaction பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இது எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணலாம், ஃபேக்ட்ரிக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பண்ணலாம், இல்லை ஒரு பர்சனுக்காக பண்ணலாம், வாட் எவர் மேபி. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த கம்பெனி. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இந்த இடத்துல நாமினல் அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ 3,000 சாரி டெபிட் all expenses losses. இது காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 3,500. கிரெடிட் வந்து எதில் பே பண்ணியிருக்காரு கேஷாக பே பண்ணியிருக்காரு. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா சாரி கிரெடிட்டா. வாட் கோஸ் அவுட் கேஷ் கோஸ் அவுட். எவ்வளோ 3,500 வெளியே போகுது. அடுத்து 14th டிரான்சாக்ஷன் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம். ஸோ என்னவா உள்ள வரும் கேஷாக உள்ளே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பேங்க்கை கேஷான்னு போடல, நான் வந்து கேஷின் நான் சிம்பாலிக்காக எடுத்து டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் கம்ஸ் இன். எவ்வளோ உள்ள வருது 2,000 வருது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இந்த இடத்துல வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கிடையாது, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு இன்கம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் கிரெடிட்டார். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எவ்வளோ கிரெடிட்டில் 2,000. அடுத்து 15th ஒன் பெய்டு சேல்ரி. பெய்டு சேல்ரிங்கிறது நம்ம ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு ஃபேமோ ரன் பண்ணுறப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுப்போம்ல, சேல்ரி கொடுப்போம்ல, அது நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ பெய்டு சேல்ரிங்கிறது சேல்ரி அக்கௌண்ட் சேல்ரிஸ் அக்கௌண்ட் டேட்டா. இது வந்து நாமினலில் வரும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸில் வரும். ஸோ எவ்வளோ பே பண்ணுறோம் 10,000 கேஷாக பே பண்ணுறோம். வாட் கோஸ் அவுட் கேஷ் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்து 16th ஒன் பெய்டு டு மோகன். ஸோ மோகனுங்கிறது இங்கே வந்து சப்ளையர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12,000 அவருக்கு நம்மளுக்கு கடன் கொடுத்துருக்காரு. ஸோ மோகனுங்கிறது இங்கே ரிசீவர். ஸோ மோகன் அக்கௌண்ட் டெட்டார். எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு நம்ம கொடுக்குறோம் 8,000 சாரி டெபிட் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு 8,000 நம்மகிட்ட ரிசீவ் பண்ணுறாரு. நம்மள்ட்ட என்ன வெளியே போகுது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷில் பே பண்ணியிருக்கோம். கிரெடிட்டா வாட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ 8,000 சாரி. ஸோ அடுத்து 17th டிரான்சாக்ஷன் purchased office supplies. Office supplies இங்கிறது இங்கே asset. So what comes in office supplies comes in account debtor 2,500 sorry debit what comes in
அசட் உள்ளே வருது. ஸோ 2500. கிரெடிட்டில் என்ன பண்ணுறது, கேஷாக வெளியே போகுது. ஸோ பேங்க்கு நீங்கள் மென்ஷன் பண்ணல, நான் சிம்பாலிக்காக கேஷ். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80th டிரான்சாக்ஷன், கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ பர்சனல் யூஸுங்கிறது இந்த ஃபேம் நடத்துவரோட சொந்த யூஸுக்காக அவர் கேஷ் வித்ட்ரா பண்ணுறாரு. ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆர் சார் லைபிலிட்டி, சாரி எக்ஸ்பென்சஸ், ட்ராயிங்ஸ், drawings account, debit all expenses or losses. எவ்வளோ, 4000. டூ என்ன வெளியே போகுது, கேஷாக வெளியே போகுது. வாட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், 4000, சாரி 4000. அடுத்து 19th டிரான்சாக்ஷன், குட்ஸ் ரிட்டர்ன்டு பை ரவி. ரவி வந்து நம்மளோட கஸ்டமரு ஒரு 1000 ரூபாய்க்கு உண்டான குட்ஸை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இட்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது நம்மளுக்கு லாஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் திருப்பி என்ன வருது, குட்ஸ் உள்ளே வருது, சேல்ஸ் ரிட்டர்ன். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ், சாரி அப்படி வச்சுக்க வேண்டாம். டெபிட் வாட் கம்ஸ் இன். இந்த இடத்துல நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பொருள் உள்ள வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1000 ருபீஸ்க்கு அனுப்புகிறார். டூ யார் அனுப்புகிறா, ரிசீவர், சாரி கிவர். ரவி இஸ் எ கிவர். கிரெடிட் த கிவர். ரவி வந்து 1000 ருபீஸ்க்கு உள்ள மதிப்புள்ள குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். அடுத்து 20th டிரான்சாக்ஷன், குட்ஸ் ரிட்டர்ன் டு மோகன். நம்ம மோகனுக்கு அனுப்புகிறோம். யார், நம்மளோட சப்ளையர். சப்ளையர் யாருங்க, மோகன். அப்போ இந்த இடத்துல வந்து மோகன் தான் ரிசீவர். டெபிட் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர். என்ன ரிசீவ் பண்ணுறாரு, குட்ஸாக ரிசீவ் பண்ணிக்கிறாரு. எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணிக்கிறாரு, 2000 ரிசீவ் பண்ணிக்கிறாரு. டூ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். கிரெடிட்டா. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இதில் வரும், டெபிட் வாட் கம்ஸ் இன் மாதிரி. இது கிரெடிட் வாட் கோஸ், குட்ஸ் தான் வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்து 21st பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அதிலே இருக்குது எக்ஸ்பென்சஸ்னு. அப்போ டெபிட் பண்ணிக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஷார்ட் ஃபார்மில் போட்டுறேன். அக்கௌண்ட் டெட்டார். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ். எவ்வளோ அமௌண்ட்டு, 3000. டூ கேஷ். கேஷில் பண்ணுறேன். இங்கே பேங்க்குன்னு கொடுக்கல, ஸோ சிம்பாலிக்காக நம்ம கேஷ்னு எடுத்துக்கிறோம். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அது வந்து இன்கம்மு, பட் ஆனால் நம்மளுக்கு இன்னும் உள்ளே வரல. ஸோ இதை வந்து இயர் இன் ஜெர்னல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அக்ரூடு இன்ட்ரெஸ்ட், அக்கௌண்ட் டெட்டார். டூ இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள், கிரெடிட்டா. ஸோ இதை வந்து ஒரு ஜேர்னல், ப்ராப்பரான ஒரு ஜேர்னல் என்ட்ரி மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டெபிட் ஆல்
expense or losses, credit all incomes or gain. So எவ்வளோ அமௌண்ட்டு 1500 23. அடுத்து வந்து depreciation. ஸோ depreciationங்கிறது எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ depreciation அக்கௌண்ட் டெட்டார். ஸோ இது மேலே பண்ணுறோம், ஃபர்னிச்சர் மேலே பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஜேர்னல் என்ட்ரி மாதிரி தான். ஸோ 500. ஓகே, ஒரு சின்ன சேஞ்சஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஏன்னா ஒரு தேய்மானம் தான். ஸோ அதில் வந்து அந்த ஃபர்னிச்சர்லேருந்து ஒரு டிப்ரிஷியேஷன் மாதிரி. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிள் பேசிக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தராக வந்து இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இதே மாதிரி நிறையா ஜேர்னல்ஸ் அக்கௌண்டன்சி சம்மந்தமாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷாரா அகாடமியை. ஸோ நீங்கள் ஏதாவது அடுத்து வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் இல்லை சொல்லித்தரணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.